இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் அவர்களின் வெற்றிக்கு சசிகலா ஆதரவு வேட்பாளர்களால் சிக்கல் ஏற்படும் சூழல் உள்ளது. சட்டசபை தேர்தலில் தனக்கு துரோகம் செய்த முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட சிலர் போட்டியிடும் தொகுதிகளில் அவர்களின் வெற்றியை பறிக்க சசிகலா வியூகம் அமைத்துள்ளார். அந்த தொகுதிகளில் தனது அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளார். அவருடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் அணி மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் கூட்டணி அமைத்துள்ளன. தென் மாவட்டங்களில் முக்குலத்தோர் சமுதாய ஓட்டுகள் அதிகமுள்ள தொகுதிகளில் தனது ஆதரவாளர்களான அதிமுக முன்னாள் நிர்வாகிகளை வேட்பாளர்களாக நிறுத்தியுள்ளார். திண்டுக்கல்லில் முன்னாள் அமைச்சர் சீனிவாசனை எதிர்த்து ராமு தேவர், மதுரை திருமங்கலத்தில் முன்னாள் அமைச்சர் உதயகுமாரை எதிர்த்து ஜீவிதா நாச்சியார், திருப்பரங்குன்றத்தில் ராஜன் செல்லப்பாவை எதிர்த்து தனபாண்டியன், மன்னார்குடியில் ராஜமாணிக்கத்தை எதிர்த்து ராசுபிள்ளை, திருமங்கலம் தொகுதியில் உதயகுமார் வீடு வீடாக பாத்திரங்கள் வழங்கியது போல ஜீவிதா நாச்சியாரும் வழங்கியுள்ளார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் தனது ஆதரவாளர் தனபாண்டியனுக்கு ஆதரவாக சசிகலா பிரச்சாரம் செய்தது அதிமுகவினர் மத்தியில் சோர்வை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடி வேட்பாளர் ராசுபிள்ளைக்கு சசிகலாவின் தம்பி திவாகரன் தலைமையில் கள்ளர் சமுதாயத்தினர் தேர்தல் பணி செய்து வருகின்றனர். இதனால் படுத்தபடியே வெற்றி பெறுவேன் என அமைச்சர் TRV ராஜா தனது ஆதரவாளர்களிடம் தெரிவித்துள்ளார். நன்னிலம், மதுரை மத்தி, மானாமதுரை, பரமக்குடி, ராஜபாளையம், மேலூர், முதுகுளத்தூர், ஆண்டிப்பட்டி, சங்கரன்கோவில், நாங்குநேரி உள்ளிட்ட சில தொகுதிகளில் சசிகலா ஆதரவு வேட்பாளர்கள் கணிசமான ஓட்டுகளை பெற்றால் அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும். இது அதிமுகவினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சசிகலா வாழ்வா சாவா என்ற அடிப்படையில் தேர்தலை சந்திப்பதால் களத்தில் போட்டி பலமாக உள்ளது.